வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதே தெரியும், சளி பிடிச்சிருக்கு லைட்டாக. இந்த 3 நாளாக வந்து ஃபீவர். அது வந்து என்னோட மிஸ்டேக் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஒர்க் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் வாய் அடக்காமல் என்ன பண்ணிட்டேன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டங்காட்டி ஆல்ரெடி வந்து கூலிங்காக இருக்கிறதுனால ரொம்ப சளி காய்ச்சல் 2 நாளாக ஒர்க்கே ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன். கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் டைம் இருந்ததுனால இந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் சாரீ ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. இந்த சேனலில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சொன்னால் சத்தியமாக என்னாலையும் முடியலை, உங்களுக்கும் புரியாது. வீட்டிலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீட்டிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா பணம் இல்லாமல் எதுவுமே நம்மளால் முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட் போட்டு எப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்னு நான் வந்து என்னோடய ப்ளஸ் ஆர் மைனஸாக உங்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 2 ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடு வாங்கின ஒர்க்கு, தையக்கூலி எல்லாமே சேர்த்தி ஃபுல்லாகவே சேர்த்தி நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 பே பண்ணியிருக்கேன். இது அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கே போய் வாங்கிட்டு வரணும், ரிட்டன் மறுபடியும் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்கணும், அப்புறம் அந்த ஸ்டிச்சிங் கூலி எல்லாமே சேர்த்தி நான் அந்த அமௌண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படிலாம் வந்து ஒர்க் கிடச்சி அப்படிங்கிற ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸ்லாம் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த எல்லா சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடோடு தான். இது வந்து சீருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 2 வந்து சீர் பொண்ணோடது, இது வந்து அவங்க ரிலேஷனோடது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஃப்ரீ ஃபீட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு பாப்பா வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபீட் பண்ணுறது. இருக்கிற வேலையை விட்டு பரவாயில்லையே, ஒரு சாரீக்கு ஒரு 300-400 போட்டால் இவ்வளோ சீக்கிரம் குயிக்காக டெவலப் ஆகலாமே அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக ஷாப் பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு வீட்டிலேருந்து பண்ணுறதுனால எல்லாத்தோட மார்ஜின் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்ம ஒர்க்கில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பண்ணுறதுனால அது கொஞ்சம் எதை சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ கடையில் போய் பண்ணால் சூப்பராக இருக்கும், இங்கே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்கள குறை சொல்லலை, அவங்களோட நம்ம அதிகமாக எஃபர்ட் போடுவோம். ஏன்னா நம்ம சக்ஸஸாக வரணும் அப்படிங்கிறது நிறைய நம்மளுக்குள்ள மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி கடை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம ரீச் ஆகிறதுக்கான வழியும் அதில் இருக்குது. இன்னொன்று நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். டைமிங் சென்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க ஃபோன் பண்ணால் கரெக்டாக எடுக்கிறது, இல்லை சீசன் டைமில் எப்படி வேலை இருக்கும், சீசன் இல்லாத டைமில் எப்படி இருக்கும் அப்படி சாரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா வந்து கற்றுப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வாடகை கிடையாது. அதுவே நம்ம கடைக்கு போனோம்னா வாடகை இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, ஆள் கூலி இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்போ வந்து இப்போவே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போகும்போது ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்கோமா வீட்டில் பண்ணுறோமா அந்த இதை பார்க்குறத விட ஒர்க்கை பார்த்து வாங்க அப்படின்னு நான் என்கிட்ட வர கஸ்டமருக்கு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் வந்து என்னோடய ஒர்க்கை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் எவ்வளோ எஃபர்ட் போட தயார், எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கட்டி பார்த்துட்டு ஓகே சாரீ ட்ராப்பிங் எடுத்தாலும் அது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, மடிப்பெல்லாம் நிற்கிதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு நான் கஸ்டமர்கிட்ட என்னோட இதை நான் வந்து எடுத்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-26 கிலோமீட்டருக்கு மேலே போய் நான் அந்த காம்படிஷனுக்கு வந்து கலந்துக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரைஸ் வாங்கணும், கோப்பம் வாங்கணும், ஓகே ஆஹா ஓஹோன்னு எல்லோரும் புகழணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு லெவல்லேருந்து நம்ம மேலே வரோம் அப்படிங்கும்போது இது நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி வந்து நான் என்ன காம்படிஷன், நிறைய காம்படிஷன் இருக்குது. மெஹந்தி இருக்குது, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க், ஆரி இல்லை எம்ப்ராய்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அப்புறம் கோலம் அந்த மாதிரி இருக்குது, அப்புறம் காய்கறி வச்சு அந்த ஏதாவது ஒரு காய்கறி வச்சு வந்துட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து சூஸ் வந்து காய்கறி வச்சு, ஏன்னா மெஹந்தி வைக்க வேணும் அப்படின்னாலும் இன்னொரு ஆள் வேணும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் அப்படிங்கிறது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும், அந்த ஃபாஸ்ட் வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி டெக்கரேஷன் நம்மளால் முடியும். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதுக்காக ப்ரே பண்ணிக்க, நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தாண்டி நான் கடை வைக்க போகிறேன், அதுக்காக நான் என்னென்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன், எப்படி முன்னேற போகிறேன், நிறைய ஐடியாஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது வேணும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்களும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய கற்றுக்கோங்க, ஃப்ரீயாகவும் இருக்குது, இப்போலாம் யூடியூப்லேயும் இருக்குது. எப்படியா ஒன்று கற்றுக்கோங்க, ப்ராப்பராக கற்றுக்கோங்க, நம்ம கற்று தர முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் சும்மா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சரி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு கத்திரிக்காயெல்லாம் சமைக்கிறதுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பக்கம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி. இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, காசும் அதிகமாக செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாணம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சொன்னேன். அவங்க கடவுள் மாதிரி அவ்வளோ ஒரு டிப்ஸ் சொன்னார் பெருசாக. இப்போ பாருங்கள், இந்த கை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பக்கம் ஒரு மூங்கில், இந்த பக்கம் ஒரு மூங்கில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி துணியை வச்சு ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நார்மல் கத்தி மாதிரி அது நான் உங்களுக்கு பண்ணிட்டு காமிக்கிறேன். அவர் ஒரு டிப்ஸ் சொல்கிறாரு. வா என்னடா அது, நம்மளால் அந்த கத்தி வாங்க முடியலன்னு நினச்சோமே, ஆனால் இவர் அது பிடிக்க நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கையை கூட வெட்டிடும், கீழே வரைக்குமே ஷார்ப் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டிப்ஸ் முன்னாடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் வின் பண்ணிட்டேன்னா அவர் போய் நேரில் போய் ஒரு தேங்க்யூ சொல்லுவேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி கோலப்பொடியில் கலந்துருக்கா. இதனோட ரிசல்ட் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது வின் பண்ணுறான் இல்லையான்னு சொல்கிறேன். என்னோடய ஒர்க்கை பற்றியும் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.